ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பயிற்சி. இந்த 2025 மே மாதம் குரு பயிற்சி ஆகிறது. இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது குரு பயிற்சி முதல்ல எதனால் ரொம்ப முக்கியத்துவமான பயிற்சியாக இருக்குது அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒருத்தர் தான் முழுக்க முழுக்க சுபகிரகம். அதாவது எல்லாருக்குமே நன்மையே செய்யக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தர் தான். ஸோ அதனால குரு ஒவ்வொரு தடவை பயிற்சி ஆகும்போதும், அதுவும் ஒரு ஆண்டு கரெக்டாக ஒரு வருஷம் குரு அந்த வீட்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு ஆண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குருவோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். குரு எந்த வீடுகளில் பார்க்குறாரோ அதில் அவருடைய நன்மைகளை கொடுப்பார். அதுதான் விஷயம். ஸோ இப்போ கடகத்துக்கு குரு எங்கே போகிறார் அப்படின்னா 12ஆம் வீடு. கரெக்டாக உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் வீடு பின்னாடி. ஸோ அப்போ குரு 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு, அவ்வளோதான் மறைஞ்சாச்சு. ஸோ அதனால் நல்லது எதுவும் பண்ணாதா, கடகத்துக்கு இந்த வருஷம் நாமம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பயப்பட வேண்டாம். அதாவது இந்த குரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரய குரு. ஏன்னா விரயஸ்தானன்றது தான் 12ஆம் வீடு. அந்த விரயஸ்தானத்தில் குரு இருக்கார் ஒரு ஆண்டு காலம். ஸோ அப்போ அவர் என்னது, விரய குரு. அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது விரய சனி. உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் வீட்டில் சனி வரும்போது அது விரய சனின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு இருக்காரு, அவர் விரய குரு. ஐயோ, விரய குருன்னா அவ்வளோதான், கையில் இருக்க காசெல்லாம் காலி பண்ணிட்டு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு விதத்தில் கொஞ்சம் விரயத்தை கொடுக்க தான் செய்வார். ஆனால் சனிக்கும் குருவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி விரயத்தை கொடுக்கும். அது விரய சனி காலகட்டத்தில் தாறுமாறா செலவு இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையான செலவா, அனாவசியமான செலவா, தேவையே இல்லாத செலவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அனாவசிய செலவு, தேவையே இல்லாத செலவு தான் இந்த விரய சனி காலகட்டத்தில் அதிகம் பேர் அனுபவிப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு சுப கிரகம் குரு இருக்கார், அவரு விரய குருவா மாறி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது என்னன்னா செலவு கொடுப்பாரு. அதே செலவு நல்ல செலவா, அவன் வாழ்க்கைக்கு தேவையான செலவா. அதுதான் வித்தியாசம் ஒரு சுப கிரகத்துக்கும் தீய கிரகத்துக்கும். இப்போ விரய குரு 12ஆம் வீட்டில் வந்துட்டாரு, என்ன பண்ணுவார் அப்படின்னா 12ஆம் வீட்டோட வேலையை முதல்ல செய்வார். 12ஆம் வீடு அப்படின்னாலே விரயம் மட்டும்னு கிடையாது. நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கேட்குற கேள்வி, ஃபாரின் எப்போ போவோம், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் வர கன்சல்டேஷனில் முக்கால்வாசி கேள்வி இதுதான். ஸோ அப்போ எல்லாருமே ஃபாரின் போயாகணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆர்வத்தில் இருக்கிற கடகராசிக்கு இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் டைம் நல்லா இருக்கு. ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்றது தான் ஃபாரினை குறிக்கக்கூடிய பாவம். ஒருத்தர் ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னாலே முதல்ல ஜோசியரை பார்க்கறது என்ன, 12ஆம் வீடு. 12ஆம் வீடு எப்படி இருக்கு, 12ஆம் வீட்டு அதிபதி எப்படி, அதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 12ஆம் வீடு விரயஸ்தானத்துக்கு குரு வர்றார். ஸோ டெஃபினட்டாக நல்ல விஷயத்துக்கு, நல்ல ஒரு ப்ரொமோஷனோட ஃபாரின் போகிறதுக்கு, நல்ல ஒரு சேலரி ஹைக்கோட ஃபாரின் போகிறதுக்கு, நல்ல ஒரு வேலைக்காக ஃபாரின் போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஃபாரின் போகிறது வேலைக்காக மட்டும் இல்லை, படிப்புக்காக, மேல் படிப்புக்காக கூட தாராளம் போகலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபாரின் டிக்கெட்டை கடகராசிக்கு இந்த விரய குரு கொடுத்துருவார். ஸோ இது நல்ல விஷயம் தானே. இன்றைய காலகட்டம் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஃபாரின் எப்படியாவது போயாகணுங்க, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அந்த கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த விரய குரு உங்களை தாராளம் ஃபாரினுக்கு நல்லபடியாக கூட்டிட்டு போகும். ஸோ இது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம். சரி, விரயமும் இருக்கு, நிறைய செலவும் இருக்கேங்க 12ஆம் வீடு, அது என்ன மாதிரி செலவு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப செலவு. ஏன்னா குருவுக்கு தான் இருக்கிற வீட்டோட விஷயம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய பார்வைக்கு அந்த பவர் அதிகம். குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்வை. மொத்தமாக எல்லா கிரகத்துக்கும் இந்த 7ஆம் பார்வை உண்டு. அது டிஃபால்ட்டாகவே எல்லா கிரகத்துக்கும் இருக்கிற பார்வை.
ஆனா ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் பார்வை உண்டு. அதுல குருவுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. ஸோ இப்போ குருவுக்கு 12ஆம் வீட்டுல இருந்து உங்க விரயபாவத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அந்த 3 பார்வை இருக்கு. ஸோ அது எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ அதற்குண்டான பலாபலன்களை கொடுப்பார். இப்போ என்ன பார்க்குறார்? விரயஸ்தானத்துல இருந்து 5ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ 4ஆம் வீடுனா என்ன அப்படின்னா சுகஸ்தானம். வீடு, வண்டி வாகனங்கள், சொத்து சேர்க்க, இது எல்லாமே 4ஆம் வீட்டில் வரக்கூடிய விஷயங்கள். ஒருத்தருக்கு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்துட்டாலே 4ஆம் வீடு தான் அங்கே சம்மந்தப்படும். ஸோ அதுதான் முக்கியம், அந்த 4ஆம் வீடு. அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும், ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னா அதுவும் 4ஆம் வீடு. ஏன்னா அதுவும் நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இங்கே நம்ம சென்னையிலேருந்து கும்பகோணம் போனோம் அப்படின்னா ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி தூங்கிட்டு போனோம்னா அது ஒரு மாதிரி சவாரியாக இருக்கும். ட்ரெயினில் போனோம்னா அது ஒரு விதமான சவாரியாக இருக்கும். அதுவே ஒரு பெரிய காஸ்ட்லியான வண்டியில் காரில் போகிறோம் அப்படின்னா அது ஒரு விதமான சவாரியாக இருக்கும். எல்லாமே போகிற இடம் ஒன்று தான். ஆனால் போகக்கூடிய நிலை, அந்த சௌகரியன்றது ஒவ்வொரு விஷயத்திலும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா 5ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய சுகத்துக்காக டெஃபினட்டாக பணத்தை விரயம் பண்ணுவீங்க. சுகத்துக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்க டெஃபினட்டாக வீடு வாங்குவீங்க. ரொம்ப வருஷமா வீடே இல்லைங்க, ஏதாவது இஎம்ஐ போட்டு வாங்கிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சொந்த வீடு அமையத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. விரய குரு அப்படின்னு சொன்னால் கூட பணம் செலவாகும், அந்த செலவு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு சொந்த வீடு வாங்கலாம். இல்லை சொந்த நிலமே இல்லைங்க, எப்படியாவது நான் நிலம் வாங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு நல்ல இடம் அமையும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இல்லை சில பேர் எப்படியாவது கார் வாங்கணும், எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க, எப்படியாவது கார் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சொந்த வீடு இருக்கோ இல்லையோ எப்படியாவது நான் காரை வாங்கிடணுங்க, வீடு கூட அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த விரய குரு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நடத்தும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுகத்தை ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றும். அதே மாதிரி சில பேருக்கு பழைய காரு, பழைய மாடல் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் விருப்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ லேட்டஸ்ட் வர காரை விட ரொம்ப பழைய காரு அதெல்லாம் வாங்குறது விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட காசு கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த பழைய ஸ்டைலில் இருக்கக்கூடிய கார் ஏதாவது வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விரய குரு உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால நடத்தும். அப்புறம் அந்த குருவுடைய 7ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் விழுது. 6ஆம் வீடுனா என்ன? நோய், கடன், வம்பு, வழக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் 6ஆம் வீட்டில் வரும். அது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. சர்வீஸ் ஸ்தானமும் 6ஆம் வீடு. இப்போ விரய குரு உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் உண்டு. என்னன்னா ஒரு நீண்ட நாள் வேலையே சரியான ஒரு உத்தியோகம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும். அதாவது மற்ற நேரத்தில் வேலை அமையறதுக்கும் இப்போ வேலை அமையறதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் உட்காந்து வேலை பார்க்குறீங்கன்னா அடுத்த ஒரு 10-15 வருஷம் அது ஒரே கம்பெனியிலேருந்து ஒரே இடத்துல இருந்து நல்லபடியாக வேலை பார்க்கறது தான் சர்வீஸ். அந்த மாதிரி ஒரே இடத்துல நீண்ட நாட்கள் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப், இப்போ கடகராசி ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணுறேங்க, நான் ஒரு 5-6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், வேலையே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு ஆண்டு காலத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை 6ஆம் வீட்டில் சர்வீஸ் ஸ்தானத்தில் விழுது.
ஸோ அதனால ஒரு நல்ல வேலை அமைஞ்சு அந்த வேலையில் நீண்ட நாட்கள் நீங்கள் இருப்பீங்க, நிலச்சி வேலை பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு எம்என்சி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த கம்பெனியில் நீண்ட நாட்கள் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இது எல்லாமே இந்த குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நடக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ முன்னாடி கடன் இருக்கு அப்படின்னா எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு கடனை அடைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விரயம்ன்றது உங்களுடைய கடனை முடிக்கிறதுக்கு உதவும். பணத்தை செலவு பண்ணி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடனெல்லாம் அடைச்சிடலாம். ஸோ அது நல்ல விஷயம். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ரொம்ப நாளாக டாக்டர் சொல்கிறாங்க ஏதாவது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ பண்ணலாமா அப்படின்னா தாராளம் பண்ணலாம். ஏன்னா குருவுடைய பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கு. ஸோ அதனால் உடல் ரீதியான விஷயங்கள் உபாதைகள் இருக்குது, அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணணும், நீண்ட நாள் சிகிச்சை எடுக்கணும், இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா இந்த விரய குரு இதெல்லாம் நல்லபடியாக முடிச்சோம். ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டில் விழுது. அதுவும் இல்லாமல் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் உங்களுடைய ஹெல்த் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஏதாவது நீண்ட நாட்களாக உடம்பு சரியில்லாதவங்க கூட ஏதாவது மருந்து மாத்திரை கிடச்சி ஏதாவது நல்ல ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி கிடச்சி உடம்பு கண்டிப்பாக சரியாகும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே குருவுடைய பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு கடன் வாங்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ ஏன்னா ஏதோ ஒரு வீடு வாங்கணும், ஒரு இஎம்ஐயில் போட்டு வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக கடன் வேணும். கடன் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் கடனே இல்லாமல் ஒரு வீடு வாங்குறாரு அப்படின்னா பெரிய பணக்காரராக தான் இருப்பார். ஸோ அவரை மட்டும் இல்லாமல் அந்த லெவலுக்கு பணம் இல்லாதவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நார்மலான ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்கால்வாசி ஏதாவது இஎம்ஐ போட்டு தான் வீடு வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விதத்தில் நீங்கள் இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கடன் கிடைக்கணும்ல. இப்போ கடன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கும் அது உதவும், புதுசாக ஒரு கடன் கிடைக்கிறதுக்கும் உதவும். இந்த மாதிரி 2 விதத்துலையும் குரு சப்போர்ட் பண்ணும். ஸோ குரு எப்படியாவது உங்களுக்கு நல்லதை பண்ணுவார், அதுதான் முக்கியம். நீங்கள் எந்த விஷயத்த ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் குருவுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு. ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி வீடு வாங்கிறதுக்கு, ஒரு கார் வாங்கிறதுக்கு, பைக் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட். ரைட். அப்புறம் குருவுடைய 9ஆம் பார்வை, பாக்கிய பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய 8ஆம் வீட்டில் விழுது. ஆயுள் பாவம்னு சொல்லுவோம். 8ஆம் வீட்டில் குருவோட பார்வை விழுந்துட்டாலே ஆயுள் நீண்ட ஆயுள். ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணி உடம்பு சரியாயிடும். காரணம் என்ன? குருவுடைய பார்வை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு, ஆயுள் பாவம் 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப உடம்பே முடியலைங்க அப்படின்னு படுத்துட்டு இருக்கிறவங்க கூட ஏதாவது மருந்து கிடச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாயிடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை 8ஆம் வீட்டில் விழுறதுனால நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீடு பூர்வீக சொத்தை சொல்லக்கூடிய பாவம். சொத்து ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியது இருக்குங்க, ஒரு பெரிய சொத்து வர வேண்டியது இருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக தடையாக இருக்கு, ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஊரில் கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு, 15 வருஷமாச்சு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய போராட்டம் முடிஞ்சு நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக வரும். இது என்னன்னா குருவுடைய பாக்கிய பார்வை, அந்த 9ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தடை, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துல இருக்கக்கூடிய தடை நிவர்த்தியாகி சொத்து கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பாராத சொத்தெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத சொத்துனா உங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர், அவருக்கு பெருசாக குழந்தை குட்டியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சொத்து வச்சிருக்காரு, அவர் கடைசி காலத்தில் நீயே வச்சுக்கோப்பா, நீ தான் கொஞ்சம் கஷ்டப்படுற, நீயாவது நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர்லேயே அவருடைய சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி
குருவுடைய பாக்ய பார்வை 8ஆம் வீட்டுல விழுறதுனால இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கூட பல பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டம்னா சொத்து மட்டும் கிடையாது. திடீர்னு யாராவது லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, லாட்ரி டிக்கெட்ல ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான திடீர்னு உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் கூட இந்த விரய குரு நடத்துவார். ஸோ இதுதான் குருவோட ஹைலைட்டு. ஸோ அதனால விரய குரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம். அந்த விரய குரு டெஃபினட்டா பல நன்மைகளை செய்வார். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.